ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் பேக் பார்ட் தான் நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இது வந்து எந்தெந்த அளவு எவ்வளோ வருது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எப்பயுமே அளவு ப்ளவுஸை வச்சு போடும்போது நம்ம ஒரு தடவை செக் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு தேவையில்லைன்னாலுமே நம்ம வந்து பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்டிச் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்காக தான் இந்த ப்ளவுஸோட சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சரியாக சொல்லணும் அப்படின்னா 44 சைஸு அப்படி வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு இந்த இடம் வந்து 11 இன்ச் வந்து வருது. கழுத்தோட இறக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 இன்ச் வந்து கஸ்டமர் வைக்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3 இன்ச்சு இது வந்து ரெடி அளவு தைச்சோம் அப்படின்னா ஒரு 3.25 அந்த மாதிரி வந்து வரும் கழுத்தோட அகலம். இந்த இதோட இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இது 3.25 வருது. இந்த சைடில் ஒரு கால் போயிடும், இந்த சைடில் ஒரு கால் போயிடும் அப்படின்னா நமக்கு அது 2.5 to 2.25 தான் வந்து உள்ளார வர துணியோட அகலம் வந்து இருக்கும். அடுத்து கீழே இறக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16 இன்ச் வந்து இறக்கம் வந்து வச்சிருக்குது. ஒரு மெத்தடு எப்படின்னா, இதுல இருந்து 13.5 இன்ச்சுக்கு இந்த இடத்துக்கு மார்க் பண்ணிட்டு இங்கிருந்து ஒரு 8 இன்ச் வச்சோம் அப்படின்னா இந்த அளவு வந்துடும். இது நான் வந்து இதுக்காக வச்செல்லாம் பார்க்க கிடையாது. இந்த மெத்தட் நீங்கள் உங்களுக்கு எல்லா ப்ளவுஸ்க்குமே வந்து யூஸ் ஆகும். நமக்கு இதோட ஆம்கோல் வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இறக்கம் 5.5 இன்ச் வந்து இருக்குது. இந்த 5.5ல பாதி அப்படின்னா நமக்கு 2.25 வரும். அடுத்து இந்த சைட்லாம் இதுவுமே 5 இன்ச் இருக்கு, அப்போ 2.5 இன்ச் வரும். இப்படி வரப்ப இதை நம்ம இந்த மாதிரி கொடுத்தோம், இது ரெண்டுக்கும் ஜாயின் பண்ணி இப்படி கொடுத்தோம் அப்படின்னா சரியான ஆம்கோல் அளவு வந்து கிடச்சிரும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.